தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார், நான் சின்ன பையன் தானே என்னை அடிச்சு விட்டேன், எங்க அண்ணன் அடிச்சு பாரு பாப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து பின்னாடி ஒரு கேஸ் அவர் மேல வந்தோடனே எங்க அண்ணனை தொட்டு பாரு அப்படின்றாரு. GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. உங்களுக்கு அது சூழ்ச்சி, அவர்களுக்கு அது வியூ. நம்ம நெரேட்டிவ்னு சொல்றீங்கல்ல, அது என்னது? 41 பேரை கொல்லணும் அப்படி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்காங்க, விசாரணைக்கு பிறகு தெரியும். ஆனா அரசியல்ல சூழ்ச்சி இருக்குமா? கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. கூட்டம் வரும்னு தெரியாதா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் அதீதம். அப்படின்னு காவல்துறை 10,000 12,000 15,000 எதிர்பார்க்கலாம். 27,000 முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்களான்னு தாவேக்காக தெரியல. அவங்க ஏன் 10,000 பேர் கேட்டாங்க? நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும். ஒரு மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு. இன்னைக்கு தாவேக்கா கூட்டத்தில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜுனாவனை கவலைப்படலாமே தவிர காவல்துறை அந்த உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. கரூர் எஸ்பியும் சொல்லியிருக்காரு, ஏடிஜிபி எல்லண்டும் சொல்லியிருக்காங்க, கூட்டம் அதிகமாக வரும் நாங்கள் கணித்தோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை பார்த்து நாங்கள் முன்னேற்பாடு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க மாநாட்டில் எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும்ல அப்படின்னு சொன்னா நீங்க அவுட்டர்ல வச்சிருக்க வேண்டியதானே. நீங்க இது சிட்டிக்குள்ளே கேட்குறீங்க. நான் வந்து பெரிய கடை பஜார்ல தான் நான் நடத்துவேன், ஆனா எங்களுக்கு வந்து கட்டடத்தை இடிக்க முடியுமா? நம்ம மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு நைட் இவர் நடிக்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவர் தெரியாதா? திரு செந்தில் பாலாஜி நடிச்சாரா சோகமா இருக்கிற மாதிரி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா அழுதாரா தெரியல. அது அவருடைய மனசாட்சி கூப்பிடு. அழுக வருமா? நான் வந்து அழுக வரும் அப்படின்னு நம்புறேன். அவர் காட்டினது உண்மையா பொய்யான்னு அப்படி ஊடுருவி பார்த்து ஸ்கேன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி. இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல. அப்ப கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சைக்கிள் வீம்புக்கு தான் போனாரா? அன்னைக்கு எல்லாம் ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சி வர்றதுக்கு துணை நின்றாரா? அப்ப அதுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாரா திரு விஜய்? திரு விஜயை வந்து உள்ள இழுத்து கூட பாக்குறாரான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. தலைவர் மேல கேஸ் போடுங்க பாப்போம். அது என்ன நோக்கம் வந்து ஏதாவது திரு உதயநிதி அவர்களை சீண்டி விட்டு பாக்குறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் மல்டி கேம் வச்சிருந்தாங்க. அதை வெளியிடணும். அவர் நீதிமன்றத்தை வெளியிட்டாலும் சரி, மக்கள் மன்றத்தை வெளியிட்டாலும் சரி, இவர்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு இடா பூர்வம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு ஆதவர்ஜுனா மட்டும் வெளியிடல. இந்த டே 1லயே அவங்களுடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவங்க வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க. கரண்ட் எப்ப போனது, இந்த ஜெனரேட்டர் எப்ப ஆஃப் ஆனது, கூட்டம் ஏன் அலபாஞ்சுக்கிட்டே இருந்தது, 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க, நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணப்படாம இருக்கு. அது சிபிஐ விசாரணையில நமக்கு தெரிய வரும் நம்புவோம். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. ஆதவர்ஜுனா அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, மற்ற இடங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கரூரில் பார்த்தோம். என்னென்னா, நான் அந்த ஊரை என்ட்ரு ஆகும்போதே வந்து போலீஸ்லாம் வந்தாங்க, எங்களை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் எங்கே வந்து நிற்கணும், அங்கே வண்டி நிறுத்துறதோ, நீங்கள் பேசலாம்னு சொன்னதோ, இதெல்லாம் அவங்க பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் தலைவர் கூட போலீஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்லாம் நன்றின்லாம் சொன்னார். ஆனால் இது ஒரு சூழ்ச்சிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை, இப்படி சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஏதோ சஸ்பீசியஸாக நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே ஏற்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட என்ன நினைச்சு தெரியலங்க, ஆனா ஏதோ நடந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த கரண்ட் எப்ப போனது, இந்த ஜெனரேட்டர் எப்ப ஆஃப் ஆனது, கூட்டம் ஏன் அலபாஞ்சுக்கிட்டே இருந்தது, இது மாதிரி 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க, நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணப்படாம இருக்கு. அது சிபிஐ விசாரணையில நமக்கு தெரிய வரும் நம்புவோம். திரு ஆதவர்ஜுனா சொன்னது ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு. அதை நம்ம வந்து அப்படிலாம் எப்படிங்க சொல்ல போச்சுன்னு கேட்க முடியாது. அதற்கான உரிமை இருக்குது. திமுக வந்து தாவேக்கா தரப்புல மிஸ்டேக்னு சொல்றாங்க. அது வந்து தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னாரு. அவர் சொன்ன நேரம் வேற, அவர்கள் வந்த கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக அந்த கட்சி தலைவர் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அனுமதியிலேயே 3 to 10 தான் அப்படின்னு நீங்க லெட்டர்ல பாத்தீங்கன்னா இவங்க கேட்டதே 3 to 10 வரும். 7 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லேட் ஆக்சுவலா பார்த்தா. ஆனா 10-12 மணிக்கு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. அதான் நம்ம வந்து ஒரு பொறுப்பாக்கி நம்ம சொல்ல முடியாது. சோ 2 சைடுலயுமே குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் டே 1ல சொல்லிட்டு இருக்க மாதிரி 2 பேருமே பொறுப்பு. அதுல இருந்து 2 பேர்ல யார் பொறுப்பு அப்படிங்கறத நீதிமன்றம் சொல்ல நான் காத்துறேன். இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது அவங்க மேல வைக்கப்பட்ட நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவங்க விளக்க சொல்ற மாதிரியே தான் இருந்தது. நாங்க வந்து 25ஆம் தேதி தான் பெர்மிஷன் கேட்டோம், 26ஆம் தேதி அவங்க ஓகே பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 10 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டோம். அங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட எங்களுக்கு 4 இடங்களை சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் நாங்கள் ரவுண்டானா கேட்டோம், எங்களுக்கு அது தரப்படல. டிஎஸ்பி அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்களை வேலுச்சாமிபுரத்தை எடுக்க வச்சாங்க. நாங்கள் இது ரொம்ப கண்டஸ்டடாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் போலீஸ் சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடம் கொடுக்கப்பட்டதில் ஒரு சதி இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து நம்ம வந்து விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா இதை மாதிரி மறுத்து மாற்றி சொல்கிறது வந்து எல்லா கட்சிக்குமே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், விவாத நிகழ்ச்சி நடத்தினோம் ஈரோட்டில் பை எலெக்ஷன் போது. அப்போ அந்த எஸ்பி வந்து
நீங்க நிகழ்ச்சி நடத்தினா எங்களால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாதுன்னு எழுதி கொடுத்தார். ஆக்சுவலா இந்தியாவில் எந்த அரசும் அப்படி எழுதி கொடுக்க முடியாது. ரொம்ப ஆச்சு, சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியாதுங்கிறது அட்மிஷன், ஒப்புக்கொள்ளுது, எங்களால் காப்பாற்ற முடியல சாரின்னு சொல்லிட்டு. அப்படி எழுதியே கொடுத்து எங்களால் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம கேஸ் போடலாம், சண்டை போடலாம், நம்ம அது விரும்பலங்கிறது. ஸோ இது வந்து நான் சொல்றது ஒரு சின்ன சேனலுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு. ஸோ இடம் மாற்றுறது, தேதி மாற்றுறது, இது மாதிரிலாம் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் நடந்தது. ஏற்கனவே சொன்ன போல ஆர்எஸ்எஸ் கட்சிக்கு வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு வந்து நீங்க காம்பவுண்டுக்குள்ள நடத்திக்கங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்பவுமே சொல்லக்கூடியது, அதில் வந்து பெரிய சதி இருக்குமாங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அந்த இடத்திலேயே அதற்கு முன்னாடியே திரு எடப்பாடி பழனிசாமி தலையில ஏடிஎம்கே கூட்டம் நடத்துனுங்கிறே பார்க்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம மாநாட்டு கொடுத்த மாதிரியே நீங்க வந்து ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தற்போது தமிழக பாஜக தலைவரும் சட்டமன்ற ரீதியாக போய் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற ரீதியாக வாரியாக போயிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் மாவட்ட வாரியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரூர்ல கூட்டம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்றத்துக்கு வருவாங்க, அக்கம் பக்கத்தில் வருவாங்க. இஃப் ஐம் நாட் ராங், நாமக்கல்ல இருந்து ஒருத்தர், திருச்சி ஈரோட்ல இருந்து ஒருத்தர்லாம் கூட இறந்திருக்கிறார். அப்ப அக்கம் பக்கத்து மாவட்டத்திலாம் கூட ஆள் வருவாங்க. அப்ப மாவட்டத்தில் ஆள் வரும்போது கூட ஆள் வருங்கிற ஒரு பெரிய விஷயம். அப்ப நீங்க வந்து அந்த கூட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலேயோ அல்லது திரு நயினா நாயந்தோட கூட்டத்தில் ஒப்பக்கூடாது. ஏன்னா அது தொகுதிக்கான கூட்டம், இது மாவட்டத்துக்கான கூட்டம். அப்ப இவங்களுக்கு நம்ம வந்து நாங்க அவுட்டர்ல கேட்கிறேன், பிரைவேட் ஸ்பேஸ் கேட்டா போலீஸ் சந்தோஷமா சொல்லுங்க. இவர்கள் நகரத்துக்குள் கேட்கிறார்கள். நகரத்துக்குள் மாவட்டத்துக்குள் போது அப்படித்தான் இடம். கரூர் சின்ன ஊர் தானே, கரூர் திருச்சியே கிடையாது, கரூர் கோயம்புத்தூரே கிடையாது. அப்ப சின்ன நகரமா இருக்கும்போது எல்லா இடமும் அப்படிப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இதற்கு முன்னாடி அதிமுக பட்ச கூட்டம் நடத்துற நம்பிக்கையில அவங்க கொடுத்தாங்க. அதுல ஒரு சதி இருக்குதா, இந்த இடத்தையும் இந்த தேதியும் அவர்கள் ஒப்புக்கொண்டு தான் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. போலீஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த சஜஷன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்ப நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மதுரை மாநாட்டு தேதி மாற்றப்பட்டது, விக்கிரவாண்டி மாநாட்டு தேதி மாற்றப்பட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது அங்க சக்சஸா நடக்கும்போது நீங்க குற்றம் சொல்லியே சதி இருக்குன்னு சொல்லி, இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, அப்புறம் தான் நீங்க சதின்னு சொல்லுவீங்க. சதியா என்பதை விசாரணை முடிவு செய்யும். ஆனால் அதுல ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குன்னு நான் நம்மள எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. இவங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 பேருக்கு தான் வந்து பெர்மிஷன் கேட்டாங்க, ஆனா வந்தது நிறைய பேர் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இத்தனை கூட்டம் நடத்திருக்கோம், அதுல இத்தனை பொதுக்குழு நடத்திருக்கோம், இத்தனை மாநாடு நடத்திருக்கோம், இதுல இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியுமா இல்லையா? அப்ப அவங்க தானே இந்த இடத்துல இவ்வளவு வரும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் அவங்க தானே பண்ணணும். போலீஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் பண்ண முடியும். தாவேகா கூட்டத்தில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜனாவனை கவலைப்படலாமே தவிர காவல்துறை அந்த உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கூட்டம் வரும் நம்பினாங்க. ஏடிஜிபி எல்லோண்டோ அவர்களே சொன்னாரு, நாங்கள் வந்து பிற மாவட்டங்களில் நடந்த கூட்டங்களை கணக்கிட்டு கூடுதலாகவே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம்னு சொன்னாங்க. அது வந்து கரூர் எஸ்பியும் சொல்லியிருக்காரு, ஏடிஜிபி எல்லோண்டோவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வரும் நாங்கள் கணித்தோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை பார்த்து நாங்கள் முன்னேற்பாடு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குழப்பம். ஸோ எங்கள் மாநாட்டில் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட்டரில் வச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் இதுக்கு சிட்டிக்குள்ளேயே கேட்குறீங்க. நான் வந்து பெரிய கடை பஜாரில் தான் நான் நடத்துவேன், ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ கட்டடத்தை இடிக்க முடியுமா என்ன? அது நீங்கள் 27,000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் பெருங்கூட்டமாக தான் வந்திருக்காங்க. ஒன்றும் குழப்பம் இல்லை. 10,000 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வேணா போடலாம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தபோது பெருங்கூட்டம் தான். 10,000 பேர் அட்டர் ஸ்டேஜ், சிங்கிள் ஸ்டேஜ். இவங்க என்ன ஒரு 3-4 பக்கம் டைவர்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் அந்த பாயிண்ட்டை தான் பேச சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு 4 முனை சந்திப்பாக இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கணும் பார்க்க முடியுங்கனால அங்கே தான் பேசுவாங்க. அவங்க வந்து முன்னாடி இப்போ ரொம்ப வண்டி தள்ளிட்டு போகிற பெரும்பாடாக இருக்குது, நீங்கள் இங்கேயே பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னோம். இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்க பார்க்கணும், நாங்கள் கேமரா ஆடியோலாம் அங்கே தான் வச்சிருக்கோம், அங்கே போனால் தான் சரியாக இருக்கும்னு அவங்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அதன் பேரில் தான் கொடுத்தாங்க. ஸோ கூட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுத்ததுல ஒரு சதி இருக்குமான்னு தெரியல. கூட்டம் வரும்னு தெரியாதா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதீதம். அப்படி காவல்துறை 10,000 12,000 15,000 எதிர்பார்க்கலாம். 27,000 முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்களான்னு. அப்படி காவல்துறை அப்ப இவங்க வந்து 27,000 எண்ணல, தாவேக்காக தெரியல. அவங்க ஏன் 10,000 பேர் கேட்டாங்க? அப்போ அவங்க 10,000 12,000 இருந்தால் பரவாயில்ல, 10,000 15,000 இருந்தால் 10,000 27,000 எப்படி மாறும்? அப்போ அவர்களாலையும் கணிக்க முடியல. ஸோ கணிக்க முடியலங்கிறது ஒரு குறைபாடாக பார்க்க முடியாது. கூட்டத்துக்கு இவர்கள் வேற இடம் கேட்டிருக்கலாம், அவர்கள் வேற இடம் கொடுத்துருக்கலாம். என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்கள் அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சிபிஐட்டன்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, சிபிஐனுடைய விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பொது வழியில் பேசுறதுங்கிறது சரிதானா? அது அதெல்லாம் தமிழக அரசு பேச்சு, காவல்துறை பேசுறாங்க, ஏன் ஒரு நபர் ஆணையமே பேசுனாங்க, அதெல்லாமே எல்லாமே போனாங்க வச்சாங்க பேசுனாங்க. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவங்க தரப்பு இவங்க சொல்லுவாங்க, அவங்க தரப்பாக சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கிடையாது. அவர்களுடைய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே எங்கள்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொன்னார். We are waiting for that. அது திரு விஜய் அவர்கள் சொன்னபடி டயலாக் படி வந்து we are waiting அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் மல்டி கேம் வச்சிருந்தாங்க. அப்போ ஆதாரங்கள் இருக்குன்னு அதை வெளியிடணும். அவர் நீதிமன்றத்தை வெளியிட்டாலும் சரி, மக்கள் மன்றத்தை வெளியிட்டாலும் சரி. ஆனால் அது ஆதாரங்கள் வெளியே வந்தால் தான் இவர்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது பொறுப்பு. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு ஆதவர்ஜனா மட்டும் வெளியிடல, இந்த டே ஒன்லேயே அவங்களுடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவங்க வழக்கறிஞர் சொல்லிட்டார். அப்போ அது என்ன ஆதாரங்கிறதுக்காக தான் நாடு காத்து. ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. என்னன்னா, கலைஞரை பின்பற்றி வரக்கூடிய அந்த சீனியர் தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சூழ்ச்சி அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. அதனால தான் வந்து திரு பெரியசாமி அவர்கள் கூட வரல அப்படின்னு சொல்றாரு. அரசியல்னாலே சூழ்ச்சி தான். அதுக்கு மேலே நாங்கள் வந்து பியூர் பாலிட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். அதில் தான் வந்து பார்த்துக்கணும். அரசியல் வந்து சூழ்ச்சி இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது, சூது இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது, வியூகம் இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது. உங்களுக்கு அது சூழ்ச்சி, அவர்களுக்கு அது வியூகம்.
உங்களுக்கு புரியுங்களா? இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணால் இப்படி விழுவார் அப்படின்னு நம்ம நெரேட்டிவ்னு சொல்கிறீங்கல்ல, அது என்னது? அது அவர்களுக்கு வியூகம், இவர்களுக்கு சூழ்ச்சி. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ பாதிக்கப்பட்டால் சூழ்ச்சி, பாதிக்கப்படலைன்னா அது வியூகம், வெற்றி பெற்றாங்கன்னு அது வியூகம், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே பண்ணுவாங்க. இது 41 பேரை கொல்லணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்திருக்கா, அப்படி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்காங்கிற விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். ஆனால் அரசியலில் சூழ்ச்சி இருக்குமா? கட்டாயம் இருக்கும். திரு அன்பில் மகேஷ் அவர்களும் சரி, திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அவங்க அப்படி நடித்தாங்க, அது பார்க்குற மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார் அவர். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கண்ணீர் விட்டது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவரவர் மனசாட்சிக்கு. ஆனால் கண்ணீர் விடக்கூடிய சம்பவமா அப்படின்னா யாரும் மறுக்க முடியாது. அன்னைக்கு இரவு முழுக்க நான் ஒரு 12 வரைக்கும் நான் லைவில் இருந்தேன். எனக்கு பல சந்தர்ப்பங்களில் தொண்டை அடைச்சது, பல சந்தர்ப்பங்களில் கற்பனை பண்ண முடியல. பெண்கள், குழந்தைகள், பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு அநியாயமாக அவங்களுடைய தலைவரை, அவங்களுடைய ஒரு ஸ்டாரை பார்க்க போய் இப்படி அனாமத்தாக செத்து போனாங்க ஃபார் நோ ரீசன். அது ஒரு பெரிய வைத்தறிச்சல், ஒரு கடுமையான கவலைக்குரியது. ஸோ திரு செந்தில் பாலாஜி நடிச்சாரா சோகமாக இருக்கிற மாதிரி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா அழுதாரா அதெல்லாம் தெரியல. அது அவருடைய மனசாட்சி கூப்பிடுது. அழுகை வருமா அப்படின்னா நான் நம்புகிறேன். நான் அழுகை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அழுகை அடக்கிட்டு பேசுறது, அழுகை காட்டாமல் இருக்கிறதுங்கிறது செகண்டரி. அவர் காட்டினது உண்மையா பொய்யான்னு அப்படி ஊடுருவி பார்த்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட. ஆதவர்ஜுனா அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, கடந்த தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரே, அந்த நன்றி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ திரு விஜய் இதை மறுக்கலை. அதே கூட்டத்தில் அவர் முன்னாடி பேசுகிறார். அப்போ விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறது ஒப்புக்கணும். திரு ஆதவர்ஜுனா ஹானஸ்டாக ஒப்புக்கிறார். 10 வருஷம் நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு எனக்கு பாவ விமோச்சனம் வேணும்னு சொல்லி சொல்கிறார். அவர் நான் தப்பு பண்ணிட்டேன்றார். அப்போ கருப்பு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய சைக்கிளில் வீம்புக்கு தான் போனாரா? அன்னைக்கெல்லாம் ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ இவர் வீம்புக்கு தான் போனாரா? அப்போ சப்போர்ட் பண்ணாரா? அப்போ இந்த ஆட்சி வர்றதுக்கு துணை நின்றாரா? அப்போ அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாரா திரு விஜய்? அவர் சொல்கிறதுபடி பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற என்னுடைய பாயிண்ட் இல்லை. அவங்க தானே சொல்கிறாங்க இது தப்பான ஆட்சி அப்படின்னு. அப்போ தப்பான ஆட்சிக்கு நாங்கள் துணை நின்றோங்கிறது அவர் தான் சொல்கிறார். விஜயை வச்சுக்கிட்டே அவருடைய கட்சியை சேர்ந்த திரு ஆதவர்ஜுனா சொல்கிறார். அப்போ திரு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிறது அவர் முன்னணி கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சட்டப்பேரவையில் நாகரிகம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசுகிறீங்களே, எங்கள் தலைவரை இப்போ தொட்டு பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளேயாவது நீங்கள் முதல்ல போய் பாருங்களேன், 2026 எப்படி இருக்க போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு பெரிய புரட்சி எழும்னு பாருங்கள், ஆயுத எழுத்து பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. அதாவது அவருக்கு எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. நீங்கள் வெள்ளூருக்கு உதயநிதி அவர்கள் போனாரே, ஏதாவது கூட்டம் இருந்ததா? அதே இடத்துல தலைவர் போட்டோம், எங்கள் தலைவர் போட்டோம், எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ கல்லூரி பசங்க வருவாங்கன்னு தெரியுமா அப்படிலாம் அவர் கேட்குறாரு. திரு உதயநிதி அவர்களும் சினிமாவில் நடித்தார். ஆனால் அவர் ஒரு நடிகராக இருந்தார். இவர் நட்சத்திரம், அதில் ஸ்டார். அது ஆக்டர் அண்ட் ஸ்டாருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் குழப்பம். ஸோ அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் அஜித்துக்கும் ரஜினிக்கும் மட்டும்தான் இதோட கூட இல்லாட்டி இதுக்கு இணையா அப்படி ஒரு கூட்டம் இருக்க முடியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்தாருன்னா என்ன கூட்டம் கொடுங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். திரு அஜித் அவர்கள் வெளியே வந்தாருன்னா நாடு காத்துட்ருக்கு, கடவுளே அஜித்தே அப்படின்னு கோஷம் அவ்வளோ போடுவாங்க. கோயிலில் போட்டாங்க. அவர் கோயில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் கண்டிச்சார். ஸோ கோயிலில் உட்காந்து கடவுளே அஜித்தேன்னு கோஷம் போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் பார்க்குறாங்க, வர எல்லா இடங்களும் பார்க்குறாங்க. நான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நான் அவர் கூட நடித்த போது அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அந்த ரூமுக்கு எதிர் ரூமில் ரூம் போட்டாங்க. அது எப்படி தடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு நிற்பாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் வெளியில் வந்தால் வரக்கூடிய கூட்டம் திரு அஜித் அவர்களுக்கும் வரும், கூட வரலாம். திரு ரஜினி அவர்களுக்கு வரும், கூட வரலாம். அதில் அந்த அளவுக்கு கூட்டம்னா திரு உதயநிதி அவர்களை கொண்டு வரலாம். அவர் சினிமாவில் நடித்தார், அவ்வளோதான். அவரே ஒப்புக்கொண்டது போல், அது வேற. ஆனால் திரு விஜயை உள்ளே இழுத்தூட பார்க்குறாரான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நீ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், நான் சின்ன பையன் தான் என்னை அடிச்சுவிட்டேன், எங்கள் அண்ணன் அடிச்சுப்பார் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி 2-3 தடவை வலியுறுத்துறார். என் மேலே கேஸ் போட்டீங்க, தலைவர் மேலே கேஸ் போடுங்க பாப்பா அப்படின்ட்டு. நாங்கள் இந்த கேள்வி ரொம்ப முன்னாடி எழுப்பினோம். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. திரு ஆனந்த் அவர்கள் பொதுச்செயலாளர், அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நிர்மல்குமார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேலே கேஸ் போடல. அந்த விஷயத்தில் ஆதவர்ஜுனா மேலே பிறகு தான் பேசுகிறாங்க. இந்த கூட்டம் தொடர்பானது ஆதவர்ஜுனா மேலே கேஸ் கிடையாது. பின்னாடி அவர் போட்ட ட்வீட்லாம் கேஸ். ஆதவர்ஜுனா மேலே ஏன் கேஸ் இல்லை, திரு விஜய் மேலே ஏன் கேஸ் இல்லை நம்ம கேட்டோம். இப்போ அவர் பின்னாடி ஒரு கேஸ் அவர் மேலே வந்தோன்னே எங்கள் அண்ணனை தொட்டுப்பார் அப்படின்றார். அது என்ன நோக்கம் ஏதாவது திரு உதயநிதி அவர்களை சீண்டி விட்டு பார்க்குறாரா அப்படின்னு தெரியல. கேஸ் இப்போ சிபிஐ தான் போடணும், அவங்க வாய்ப்பு இருந்தால் போடுவாங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel.